இப்ப லைலத்துல் கத்ர் இரவை நாங்க கடைசி பகுதியில நம்ம தேடிக்கிறோம். இப்ப நாங்க ஒவ்வொரு இரவிலையும் என்ன அமல் செய்யணும்? முதலாவது அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட தொழுகை 5 நேர தொழுகை சீராகவில்லை என்றால் நீங்க லைலத்துல் கத்ர் இரவு வணக்கம் செய்து ஒரு பிரயோசனம் இல்லை. நல்ல ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளுங்க. எங்கட 5 நேர தொழுகை சரியில்லை. லொஹர், நீங்க லொஹர் தொழுறீங்க தானே? இந்த லொஹர் ஃபர்லான லொஹருடைய தொழுகை, ஃபர்லான அஸ்ருடைய தொழுகை, ஃபர்லான மக்ரிபுடைய தொழுகை, ஃபர்லான இஷாவுடைய தொழுகை, நீங்க இஷாவுல இருந்து சுபு வரைக்கு கியாமுல் தொழுதாலும் இந்த லொஹருடைய நன்மை உங்களால் அடையவே முடியாது. நீங்க லொஹர தொலை இல்லைண்டா அல்லாஹ் கேட்பான். கியாமுல் நீங்க தொலை இல்லைன்னா அல்லாஹ் கேட்க மாட்டான். இது சுன்னத்துக்கு கேள்வி கணக்கு இல்ல, செஞ்ச நன்மை, விட்டா பாவம் இல்ல. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இரவு முழுக்க 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 நின்று வணங்கி நீங்க லொஹர விட்டுட்டீங்க, அசர விட்டுட்டீங்கன்னா ஒரு பிரயோசனம் இல்ல. ஃபர்லான தொழுகைகளை நீங்க சரியான நேரத்தில் தொழ வேண்டும். அடிப்படை அதுதான். இஷா, நீங்க சிலர் இஷாக்கு வர மாட்டாங்க, இஷா தொழுகை இல்ல, ஆனா அவங்க 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் கியாமுல் லைல் தொழுவாங்க, கால் கடுக்க தொழுவாங்க. நான் சொல்கிறேன், இஷா நீங்க தொழாமல் கியாமுல் லைல் தொழுது ஒரு பிரயோசனம் கிடையாது. ஃபர்லான தொழுகையை விட்டு விட்டால் இன்ன ஸலாத்த கானத் லல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, ஃபர்லான தொழுகையை விட்டுட்டீங்கடா ஒரு பிரயோசனம் இல்ல. அப்ப 5 நேர தொழுகைகளை இந்த கடைசி பகுதியில நாம் கவனம் எடுத்து தொழணும். 5 நேர தொழுகைகளையும் தவற விட்டு விடக்கூடாது, ஜமாத்தாக தொழ வேண்டும். ஒருவேளை நீங்க ஏதோ நிர்பந்தமாக ஜமாத் தவறி போய் விட்டது என்றால் கூட தொழுகை தவறவிடக்கூடாது. தொழுகை தவறி போகக்கூடாது. தொழுகையை விட்டு வேணுமென்னு தொழுகை விட்டீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாத்துல பங்கே இல்லை. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது அடிப்படை தொழுகை சீராக இருக்க வேண்டும். இரண்டாவது, எங்களுடைய நம்பிக்கையும் நன்மை எதிர்பார்க்கிற உணர்வும் சரியா இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம மின் தம்பி ومن قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليله القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. மூன்றுக்கும் சொன்னது இந்த ரெண்டும். யார் நோன்பு மாசத்துல ஈமானோடு இஹ்திசாபோடு நோன்பு வைப்பாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் அல்ல, சிறு பாவங்கள். எங்கெல்லாம் ஹதீஸ்ல غفر له ما تقدم من ذنبه வருதோ, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் வருதோ, அதெல்லாம் சிறு பாவங்கள் தான். இது ஒரு ஹதீஸ்ல வர ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். அப்ப அதே மாதிரி யார் இரவில் நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ர்ல யார் நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப ஏனைய தொழுகையை விட்டு போட்டு லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்கினா போதுமா? இல்ல, அதெல்லாம் சரிவர செஞ்சுட்டு தான் மேலதிகமான விஷயங்கள் தான் இது. விளங்குச்சா? அப்ப எனவே இந்த மூன்றுலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான் இருக்கணும், இஹ்திசாப் இருக்கணும். ஒன்று தெளிவான நம்பிக்கை, கொள்கை சரியாக இருக்கணும். இரண்டாவது நன்மை ஆதரவிக்கணும். நன்மை ஆதரவிக்கிறா என்ன? பிதா செஞ்ச நன்மை கிடைக்குமா? சுன்னாவின் அடிப்படையில் செய்யணும்.